குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அலகு 20 வளரிளம் பருவம் அடைதல் பகுதியில் மாதவிடாய் சுழற்சியை பார்க்கலாம். நாம் ஏற்கனவே நேற்றைய வகுப்புகளில் மனிதர்களுடைய உடலில் நடைபெறுகின்ற இனப்பெருக்க நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய முதல் நிலை தான் இந்த மாதவிடாய் சுழற்சி என்பது. இந்த மாதவிடாய் சுழற்சி என்பது முழுக்க பெண்களின் உடலில் மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை இயக்க செயல்கள். இந்த வாழ்க்கை இயக்க செயல்களில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியின் பொழுது இந்த பெண்களானது தன்னை தயார்படுத்தி கொள்கின்ற இனப்பெருக்க நிகழ்ச்சி தான் இந்த மாதவிடாய் சுழற்சி என்பது. ஓகே, பெண்களில் மாதவிடாய் சுழற்சியின் தொடக்கமானது பருவமடைதலை துவங்குகிறது. அதாவது பெண் குழந்தைகளானது ஒரு குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளிகள், அதை 10 முதல் 12 வயதில் பருவமடைகிறாங்க. ஸோ அந்த பருவமடையும் பொழுது ஏற்படுகின்ற முதல் நிகழ்ச்சி தான் இந்த மாதவிடாய் சுழற்சி துவங்குகின்ற ஒரு காலமாக இருக்கின்றன. ஸோ மாதவிடாய் சுழற்சி கருப்பையின் எண்டோமெட்ரியல் சுவர் உரிதல் மற்றும் இரத்தப்போக்குடன் தொடங்குகிறது. அதாவது இந்த கருப்பை சுவரில் இருக்கக்கூடிய அந்த சுவர் பகுதியான எண்டோமெட்ரியல் சுவரும் இரத்த குழாய்களும் அண்டம் ஆகியவை எல்லாமே சிதைந்து கழிவாக வெளியேறுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் பருவமடைதல் அல்லது மாதவிடாய் என்று அழைக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட கால இடைவெளியில் கருப்பத்திற்கு தயாராவதை குறிக்கிறது. அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளிகளில் இந்த கருப்பை என்று சொல்லக்கூடிய இந்த யூட்ரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பையானது தன்னை இனப்பெருக்கத்திற்காக தயார்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் பருவமடைதல் என்று நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரு பெண்ணின் அண்டகத்திலிருந்து வெளியாகும் கருமுட்டையானது அண்டம் விடுபட்ட பின்பு அதுக்கடுத்தும் விந்தணுக்களால் கருத்தரிக்காவிட்டால் மாதவிடாய் ஏற்படுகிறது. இது கீழே பல விதமான ஸ்டெப் மூலமாக படிநிலைகள் மூலமாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஓகே, அதாவது இந்த மாதவிடாய் நிகழ்ச்சி என்பது எதனால் ஏன் நடக்கணும் சொல்லி பார்த்தோம்னா, மனிதர்களின் அதாவது பெண்களின் உடலில் மாதம் ஒரு முறை சிறப்பான நன்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் உடலில் மாதம் ஒரு முறை அண்டம் விடுபடுதல் நடைபெறுகிறது. அது முதல் 14 நாட்களுக்கு ஒரு முறை அண்டம் விடுபடுதல் நடைபெறும். அந்த விடுபட்ட அண்டமானது இனப்பெருக்க அந்த நிகழ்ச்சியின் மூலமாக கருவுறுதல் நடந்துச்சுன்னா அந்த கருவுற்ற அந்த அண்டமானது நன்கு வளர்ச்சி அடைந்து குழந்தையாக மாறும். ஆனால் அந்த உள்ளே உற்பத்தி ஆகின்ற அண்டமானது கருவுறுதல் நிகழாமல் அவை இருந்துச்சுன்னா அவை அந்த தேவையற்ற அண்டமாக கழிவாக சிதைந்து இரத்தமாக வெளியேறுகின்ற நிகழ்ச்சி தான் மாதவிடாய் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றை பல படிநிலைகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பாயிண்ட் நாம் பார்க்கலாம். ஒரு பெண் சுமார் 10 முதல் 20 வயதில் பருவ வயதை அடையும் பொழுது அவளது இரத்தத்தில் வெளியாகும் பாலியல் ஹார்மோன்கள் அவளது அண்டகத்தில் உள்ள சில அண்டத்தை முதிர்ச்சியடை செய்கின்றன. ஓகே, அதாவது பெண்களுடைய 10 முதல் 20 வயதில் பருவ வயதை அடைகிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த உடலில் உள்ள அந்த இனப்பெருக்க ஹார்மோன்களான கோரியானி கோடோட்ரோபின் போன்ற ஹார்மோன்களானது என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான அண்ட முதிர்ச்சியை ஒரு காரணமாக இருக்குது. சரியா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த குழந்தைகள் அந்த பெண்கள் இனப்பெருக்கத்திற்கு காலத்தில் கரெக்டாக சரியான நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு அண்டகத்திலிருந்து ஒரு முதிர்ச்சியடைந்த அண்டமானது 28 நாட்களுக்கு ஒரு முறை அண்டநாளத்தை வந்தடைகிறது. இது அண்டம் விடுபடுதல் என்று அழைக்கப்படுகிறது. அண்டகமானது மனிதனுடைய அந்த பெண்களின் உடலில் 2 பகுதியில் காணப்படுகிறது. இந்த அண்டகத்தில் ஒவ்வொரு கால இடைவெளிகளிலும் அண்டமானது உற்பத்தியாகின்றன. அந்த அண்டமானது அண்டகத்தில் நன்கு முதிர்ச்சியடைந்த முதிர்ச்சியடைந்து அண்டம் விடுபடுதல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாக அண்டகத்திலிருந்து ஃபிலோபியன் ஆழங்களில் கொஞ்சம் சிறிது காலம் தங்குகின்றன. அந்த ஃபிலோபியன் ஆழங்கள் இருக்கும் பொழுது உள்ளே செல்கின்ற ஆணின செல்லானது அதோடு இணைந்து கருவுற்றால் மட்டுமே தான் அந்த செல்லானது ஒரு புதிய ஒரு உயிரியை தோற்றுவிக்கக்கூடிய கருவாக மாறுகின்றன. சரியா? அப்படி மாறாத போது அவைகள் அந்த மாதவிடாய் நிகழ்ச்சியின் மூலமாக கழிவாக வெளியேறுகின்ற தன்மை தான் நடக்கும். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்ல பார்த்தோன்னா, அண்டம் விடுபடுதலுக்கு முன்பு கருப்பையின் சுவரானது தடித்த மென்மையானதாகவும் முழுவதும் சிறிய இரத்த குழாய்களை கொண்டும் காணப்படுகிறது. இது கருவுற்ற முட்டையை ஏற்க தன்னை தயார்படுத்தி கொள்கிறது. அதாவது கருப்பை என்பது ஒரு கருவானது வளர்கின்ற ஒரு இடமாக கருதப்படுகிறது. இந்த ஃபிலோபியன் நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த அண்டமானது கருவுறுவதற்காக தயார் நிலையில் இருக்கும். அதுக்கடுத்து உள்ளே செல்கின்ற ஆண் இனச்செல்லானது இந்த ஃபிலோபியன் குழாய்களுக்குள் சென்று ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் இணைந்து கருவுறுதல் நடக்கும். கருவுறுதலுக்கு பின்பு சிறிது காலம் கழித்து என்ன பண்ணணும்னா எங்கே வரும்னா கருப்பைக்கு வரும். அந்த கருப்பையில் வந்தால் தான் அவைகள் முழுமையான ஒரு குழந்தையாக ஒரு கருவாக வளர முடியும். அப்போது வளர்கிறதுக்கான காரணமாக என்ன பண்ணுதுன்னா அந்த கருப்பை சுவருடைய சுவர்கள்
தடித்து மென்மையானதாகவும் சிறிய இரத்த நாளங்களுடைய பகுதியாகவும் மாறும். ஏன்னா அப்பொழுது தான் அந்த கருப்பையானது உள்ளே வருகின்ற அந்த கருமுட்டையை தாங்கி அவற்றை வளர்க்குவதற்கு ஏற்ப தன்னை தயார்படுத்திக் கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த கருப்பை சுவரானது காணப்படுகிறது. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, அண்டமானது கருவுறவில்லை எனில் தடித்த மென்மையான கருப்பை சுவர் தேவைப்படாது. அதுக்கடுத்து இப்போ ஏற்கனவே நம்ம அந்த கருப்பை சுவரானது கருவானது தாங்குவதற்காக அந்த கருப்பை சுவரானது தயார்படுத்தி வச்சுருக்கோம். ஆனால் அந்த அண்டமானது கருவுறவில்லை எனா அப்படி என்ன ஆகும், அந்த தயார்படுத்தப்பட்ட அந்த சுவரானது வீணானதாக கருதப்படும். ஆக அந்த கருப்பை சுவர் தேவைப்படாது. எனவே அது சிதைந்து விடுகிறது. இது சிதைந்து போயிடுது. சிதைஞ்சு போன அந்த கருப்பை சுவரானது எப்படி வெளியேறுகிறது சொல்லி பார்த்தோம்னா, அதனால் தடித்த மென்மையான கருப்பை சுவர் இரத்த குழாயுடன் சேர்ந்து சிதைந்து அண்டத்துடன் இணைப்பெருக்க குழாய் வழியாக இரத்தமாக வெளியேறுகிறது. இதுவே மாதவிடாய் எனப்படுகிறது. அப்போது கருத்தரிக்கப்படாத அந்த அண்டமும் அந்த அண்டம் வெளியேற்றப்பட்ட பின்பு கருப்பை சுவரும் அந்த கருப்பை சுவர் பகுதியில் காணப்பட்ட இரத்த நாளங்களும் தேவைப்படாத காரணத்தினால அவைகள் சிதைந்து உரிந்து பெண்களுடைய இனப்பெருக்க குழாய் வழியாக கழிவாக இரத்தத்துடன் சேர்ந்து வெளியேறதுனால இது வெளியேறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் மாதவிடாய் என்று நாம் இதை சொல்கிறோம். ஓகே, அடுத்தது 5வது படிநிலை, அண்டம் விடுபடுதலிலிருந்து 14வது நாள் தோன்றும் மாதவிடாய் 3 முதல் 4 நாட்கள் வரை காணப்படுகிறது. இது 3 முதல் 4 நாட்களுக்கு வரைக்கும் அந்த இரத்தம் போக்கானது காணப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. ஸோ மாதவிடாய் முடிந்ததும் அடுத்த கரமுட்டையை பெற கருப்பையின் உட்புற பகுதி தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. அதுக்கடுத்து இப்போ ஒரு தடவை அந்த மாதவிடாய் சுழற்சி நின்றுச்சுன்னா அதுக்கடுத்து மீண்டும் அந்த கருப்பையானது அடுத்த ஒரு கருமுட்டையை ஏற்க தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கும். சரியா? அடுத்தது, இந்த நிகழ்வின் பொழுது அண்டமானது கருவுறவில்லை எனில் மறுபடியும் மாதவிடாய் நடைபெறுகிறது. பெண்களில் 28 நாட்களுக்கு ஒரு முறை இம்மாதவிடாய் சுழற்சி திரும்ப திரும்ப நடைபெறுகிறது. மாதவிடாய் சுழற்சியானது ஹார்மோன்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்த கருமுட்டையான உற்பத்தியாகி மீண்டும் மீண்டும் கருவுறவில்லை எனில் இந்த மாதவிடாய் நிகழ்ச்சியான தொடர்ந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை நடந்து கொண்டே இருக்கும். இது மாதம் நடக்குகின்ற ஒரு இயல்பான ஒரு உடலியல் செயல்பாடுகள். ஓகே, அடுத்தது, அண்டகத்தில் கருவுறுதல் நிகழ்ந்து பெண் கர்ப்பம் தரிக்கும் பொழுது மாதவிடாயானது தற்காலிகமாக நின்று விடுகிறது. அதுக்கடுத்து இப்போது அந்த அண்டமானது ஆணினச்சலுடன் இணைந்து கருவுற்று அந்த கருவுற்ற பின்பு அந்த பெண்கள் கர்ப்பம் தரிக்கப்படுறாங்கன்னா அப்பொழுது அந்த மாதவிடாய் நிகழ்ச்சியானது இல்லாமல் இருக்கும். ஏனெனில் கருவுறலுக்கு பின்பு கருவுற்ற அண்டமானது குழந்தையாக வளர்ச்சியுற்று கருப்பையின் தடித்த மென்மையான சூடன் கூடிய இரத்த குழாய்கள் தேவைப்படுவதால் மாதவிடாய் நிகழ்வதில்லை. அப்பொழுது மாதவிடாய் தன்மையானது நிகழ்வதில்லை. ஏன்னா அந்த குழந்தைக்கு தேவையான இரத்த நாளங்கள் அந்த கருப்பை சுவர் ஆகியவை தேவைப்படுவதனால அங்கே மாதவிடாய் நிகழ்ச்சியானது தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து குழந்தை பிறப்புக்கு பின் மீண்டும் மாதவிடாய் நிகழ்வு தொடங்குகின்றன. இது மாதவிடாய் நிகழ்வானது குழந்தை பிறப்புக்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய செயல்பாடுகள் அந்த குறிப்பிட்ட வயது வரைக்கும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதவிடாய் நிகழ்வானது பல்வேறு விதமான காரணிகளால் பாதிக்கப்படுகின்றன. அது என்னென்ன சொல்லி பார்த்தோம்னா, ஊட்டச்சத்து குறைபாடு, உடல் எடை குறைவு, மன அழுத்தம், சரியான உணவு பழக்கமின்மை, அதிகப்படியான எடை ஆகியவற்றின் மூலமும் மாதவிடாய் நின்று விடுகிறது. ஸோ இவை எல்லாமே மாதவிடாய் தடுப்பதற்கான காரணமாக இது கருதப்படுகிறது. இந்த பிரச்சனைகளை நம்ம சரி செய்து மாதவிடாய் முழுமையாக நிகழ்ந்தால் மட்டுமே தான் அந்த பெண்கள் ஆரோக்கியமான பெண்களாக கருதப்படுகிறார்கள். ஓகே, ஸோ அடுத்த நம்ம வகுப்புகளில் இனப்பெருக்க ஆரோக்கியம் பகுதியை நம்ம தெளிவாக பார்க்கலாம். நன்றி.